நம்ம நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை போல் ஒரு ஸ்டிக்கில் எடுத்தாச்சு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. நைட் கடை ஸ்டைலில் உளுத்த வடை செய்யலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம் பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கல் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கல் சால்ட்டு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. பருப்பு மாவு வந்து நம்ம அரைச்சோன்னா சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மிளகு, கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கேன். இதையும் வந்து சேர்த்துக்கலாம். மிளகு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான். இந்த வடைக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சேர்க்கணும். அதனால் மிளகு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஆனியன் வந்து சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து டீ கடை ஸ்டைலில் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்ப்பாங்க. இட்லி சோடா அந்த பவுடர் வந்து சேர்ப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இப்படியே வந்து செய்வோங்க. ஸோ அதை தாங்க மெயின் தேவை. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. உளுத்த வடை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து வாட்டர் வச்சுருக்கேன். இங்கே நம்ம ஹேண்டு வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இப்படி எடுத்துகிட்டு பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷேப் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கலாங்க. அப்படியே நம்ம எல்லா வடையும் இதே போல் சென்டரில் ஷேப் கொடுத்துட்டு சென்டரில் ஹோல்ஸ். நம்ம எவ்வளோ நம்மளுக்கு பெரிய சைஸாக வேணுமா இல்லை சின்ன சைஸாக வேணுமோ அதை போல் வந்து மாவை எடுத்துக்கிட்டு நம்ம சென்டரில் இது போல் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் திருப்பி நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து மாவு சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஆயில் மாவு கருகி போயிடும். ஸோ அதனால தான் வந்து மேலே டாப் வரைக்கும் கருகிடும். நம்மளுக்கு குக் ஆகிடுச்சுன்னு நினச்சி நம்ம எடுத்துருவோம் போட்ட உடனே. ஸோ ஆயில் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொஞ்சம் நேரம் வந்து ரெடியாக பார்த்துக்கலாம். நம்ம நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை போல் ஒரு ஸ்டிக்கில் எடுத்தாச்சு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கிரிச்சியாக இருக்குது பாருங்கள் வடை. எனக்கு ஃபேவரட் இந்த உளுத்த வடை. ஸோ இப்போ அதை கொஞ்சம் நேரம் ஆரட்டும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. நைட் 8 o'clock வடை சாப்பிட்றவங்க யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சட்னியோடைய டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது வடை. உளுத்த வடை ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடை ஸ்டைலில் வடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.